நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கர்த்தாவே உம் அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ளமும் நொறுங்கிடுதே. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. அன்பானவர்களே, இந்த சிலுவை தியான நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள்லையும் நம்ம தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 19வது அதிகாரம் 19வது வசனம். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையும் போது யூதர்கள் இவர் எங்களுடைய ராஜா இல்லை, அநேக நேரங்களில் பிலாத்துவும் கூட இதோ உங்களுடைய ராஜான்னு சொல்லி இயேசுவை முன்னாடி நிறுத்தும் போது யூதர்கள் அதை மறுதளித்தாங்க. இவர் எங்களுடைய ராஜா இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் இறுதியில் பிலாத்து என்ன செய்கிறாருன்னா, ஒரு மேல் விலாசத்தை போடுறாரு. என்னன்னு எழுதி போடுறாருன்னா, நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா அப்படின்னு எழுதுறாரு. இந்த அடுத்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தில் எழுதியிருக்குது, யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள், அது எபிரேயு, கிரேக்கு, லத்தீன் பாஷைகளில் எழுதியிருந்தது என்று. இப்படியாக 3 பாஷைகளில் பிலாத்து எழுதி அந்த மேல் விலாசத்தை எழுதி போடுறாரு. இந்த 3 பாஷைகளும் எதை குறிக்குது அப்படின்னா, நம்ம நிறைய நேரங்களில் நம்ம படங்களில் டிவிகளில் பார்த்துருப்போம். INRI INBIன்னு சொல்லி ஷார்ட் ஃபார்மாக எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி மூன்று மொழிகள்லையுமே நம்ம அந்த ஷார்ட் ஃபார்ம் என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். நீங்கள் அதுக்கு அடுத்த வசனம் 21வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பிரதான ஆசாரியர்கள் அதை பார்த்து பிலாத்துவை நோக்கி என்ன சொல்கிறாங்க, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் அப்படின்னு சொல்லி பிலாத்துக்கிட்ட போய் கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ பிலாத்து நான் எழுதினது ஏன் அவங்க யூதருடைய ராஜான்னு சொல்லி எழுதாதீங்க அப்படின்னு பிலாத்துக்கிட்ட போய் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மூணு லாங்குவேஜ்லேயும் ஷார்ட் ஃபார்மாக நம்ம அப்ரிவேஷன் ஃபார்ம்னு சொல்லி ஷார்ட் ஃபார்மாக நம்ம சொல்லும்போது INRI அப்படிங்கிறது ஒரு லாட்டினில் மொழியில் உள்ள ஷார்ட் ஃபார்ம், INBIன்றது கிரீக் மொழியில் உள்ள ஒரு ஷார்ட் ஃபார்ம். அதே போல் ஹீப்ரூ மொழியில், எபிரேய பாஷை மொழியில் அதை ஷார்ட் ஃபார்மாக சொல்லும்போது அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னவா இருந்தது அப்படின்னா, யாவேன்ற வார்த்தையும் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் சேர்த்து சொல்லும்போது யெகோவா அப்படின்ற வார்த்தையும் தான் அந்த ஷார்ட் ஃபார்மில் வந்துச்சு. அதை பார்த்து பிரதான ஆசாரிகள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, பதறி போயிட்டாங்க. ஏன்னா ஒரு மனுஷனை ராஜா இல்லைன்னு நம்ம சொல்லி சிலுவையில் அறைந்த ஒரு மனுஷனை ஒரு பிலாத்து யூதருடைய ராஜான்னு எழுதி போடும்போது அந்த ஷார்ட் ஃபார்ம் எப்படியா வருது அப்படின்னா, யாவே யெகோவா. நம்மளுக்கு தெரியும் யாவே அப்படிங்கிறது பிதாவாகிய தேவனை குறிக்கிற ஒரு வார்த்தை. அதை பிரதான ஆசாரியர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கூட என்ன செய்ய மாட்டாங்கன்னா, தங்களோட வாயினால் கூட அதை என்ன செய்ய மாட்டாங்க, உச்சரிக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பதட்டமாகி என்ன செய்கிறாங்கன்னா, எப்படி ஒரு மனுஷனை நம்ம எப்படி யாவே யெகோவா அப்படின்னு எப்படி வாசிக்கிறது. ஏன்னா அநேக ஜனங்கள் அந்த வழியாக செஞ்சு கொண்டு இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அதை வாசிக்கிறாங்க. வாசிக்கும்போது யாவே அப்படிங்கிற வார்த்தை என்ன செய்யப்படுது, வாசிக்கப்படுது சிலுவையில். இந்த பிரதான ஆசாரியர்கள் யார் அப்படின்னா, எல்லா நியாய பிரமாணங்களையும் தெரிந்தவர்கள், நியாயப்பிரமாணத்தை பற்றி போதிக்கிறவங்க, அறிவில் தேறினவங்க, இஸ்ரவேல் ஜனங்கள்லையே அறிவில் தேறினவர்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்த நாட்களில் எப்படி ஒரு தீர்க்கதரிசிகள் ராஜாக்கள்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டாங்களோ, தாவீது போன்ற ராஜாக்கள்லாம் ஆண்டாங்களோ, அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் இருந்து சட்டத்துக்குரிய காரியங்களை நடத்துகிறவர்கள் தான் இந்த பிரதான ஆசாரியர்கள். அப்போது அப்படி இருந்தவங்க அந்த பிரதான ஆசாரியர்களே ஒரு கட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
ராயன் தான் எங்களுக்கு ராஜா, இவன் எங்களுக்கு ராஜா அல்ல அப்படின்னு சொல்லி பிலாத்துக்கிட்ட சொல்கிறாங்க. பிலாத்து வந்து இதோ உங்களுடைய ராஜா அப்படின்னு அவர்கிட்ட வந்து சொல்லும்போது ராயன் தான் எங்களுடைய ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரதான ஆசாரியர்களாக இருக்கட்டும், பரிசேயர்களாக இருக்கட்டும், சதுசேயர்களாக இருக்கட்டும், இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கட்டும், பல வருஷமாக தங்களுக்கு ஒரு மேசியா வருவார், ஒரு ராஜா வருவார், நான் தங்களை மீட்கிறதற்கு ஒருவர் வந்து வருவாருன்னு சொல்லி பல வருஷமாக காத்து கொண்டிருந்த ஒரு ஜனங்கள், ஆண்டவருக்காக காத்து கொண்டிருந்த ஜனங்கள். ஆண்டவர் வந்து ஒருவேளை வந்து அந்த பிரதான ஆசாரியர்கள் வந்து சரியாக அந்த பிரமாணத்தின்படி அவங்க நடந்திருந்தாங்க அப்படின்னா ஏசு கிறிஸ்துவா அவங்க வந்து சரியாக பார்த்துருக்க முடியும், இவர் தான் நம்மளை மீட்க வந்த ராஜா அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர்களுடைய கண்கள் பார்க்க வேண்டிய காரியங்களை பார்க்க முடியவில்லை. என்னதான் வந்து அவங்க வந்து நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தாலும், நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவர்களாக இருந்தாலும், ஏசு கிறிஸ்து மேசியா, அவங்களோட உண்மையான மேசியா வந்து அந்த இடத்துல வந்து நிற்கும்போது அவர்களுடைய கண்கள் பார்க்க வேண்டியதை பார்க்கவில்லை. அந்த நேரத்தில் தேவனை மறுதலிக்கிறாங்க, தேவனை சிலுவையில் அறைய சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க கண்களுக்கு ஏசு கிறிஸ்து யாராக இருந்தார்னா ஒரு மனுஷனாக மட்டும்தான் தெரிஞ்சார். இந்த நாட்களில் கூட நம்மளும் அநேக நேரத்தில் உண்மையாகவே ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நம்மளும் அவரை வந்து மறுதலிக்கிற காரியங்கள், நிறைய காரியங்களில் நம்ம ஈடுபட்டுருக்குறோம். ஆண்டவர் எபிரேயர் 6வது அதிகாரம் 4, 5, 6வது வசனத்தில் சொல்கிறாரு, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இந்த வசனத்தில் பார்த்தோன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அநேக வருஷமாக தேவனுக்காக காத்திருக்கிறாங்க, மேசியாவுக்காக காத்திருக்கிறாங்க, ஒரு ராஜா பிறப்பாருன்னு காத்திருக்கிறாங்க, வாக்குத்தத்தத்தை வைத்து காத்திருக்கிறாங்க. ஆனால் எத்தனையோ நன்மையான காரியங்களை ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டாங்க, எவ்வளவோ அற்புதங்களை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் உண்மையிலே ஆண்டவர் அந்த இடத்துல வரும்போது எல்லாவற்றையும் ருசி பார்த்தும், எல்லா நன்மையையும் ருசி பார்த்தும் அவங்க வந்து ஏசு கிறிஸ்து உண்மையிலே பிறக்கும்போது அவங்க என்ன செஞ்சிடறாங்க, அவங்க மறுதளிச்சிடுறாங்க. இவன் எங்களுடைய ராஜா இல்லைன்னு சொல்லி மறுதளித்து அவரையே சிலுவையில் அரைஞ்சிடுறாங்க. நம்மளும் ஒருவேளை வந்து இந்த நாளில் கூட உங்களுடைய ஆதி நிலைமைகளை வந்து நீங்கள் நினைத்து பாருங்கள். நீங்கள் வந்து நல்லா ஜெபம் பண்ணியிருக்கலாம், நல்லா வந்து பைபிள் வாசித்திருந்துருக்கலாம், நல்லா ஊழியம் கூட பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் இப்போ உங்களோட ஊழியத்தையும் உங்களோட ஜெபத்தையும் நீங்கள் இழந்து ஆண்டவரை ஒரு மறுதளிக்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் நின்று கொண்டு இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு குடும்ப பெண்களாவோ இல்லாட்டி குடும்பங்கள் எல்லாம் வந்ததுக்கப்புறம் குடும்பம்னு சொல்லி அதை பார்க்க ஆரம்பித்து கர்த்தரை மறந்து போய் கூட நீங்கள் இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த நாளில் வந்து உங்களை சொல்கிறாரு, இப்போ நீங்கள் மனம் திரும்பி வந்து அந்த ஆதி நிலையை நீங்கள் அடைஞ்சிங்க அப்படின்னா கட்டாயம் நான் வந்து உங்களை சேர்த்துப்பேன். ஆனால் இப்போ நீங்கள் அதை மனம் திரும்பலை அப்படின்னா ஆண்டவர் அந்த 6வது வசனத்தில் சொல்லிக்கிறாரு, மனம் திரும்புறதுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் அப்படின்னு சொல்கிறார். ஒருவேளை இதை நீங்கள் இப்படியே விட்டுட்டீங்க, அந்த ஆதி நிலைமைக்கு நீங்கள் திரும்பாமலே நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா மனம் திரும்புகிறது வந்து உங்களுக்கு கூடாத காரியம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் வந்து யாரை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க? இந்த உலகத்தின் தலைவன், அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கிற தலைவன், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை, ராயன் வந்து யார் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களே அந்த நாட்களில் அடிமைப்படுத்தி வைத்திருந்தவன் தான் ராயன். ஆனால் அந்த அடிமைப்படுத்தி வைத்திருந்தவனை தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ராயன் தான் எங்களுக்கு ராஜா, எங்களுக்கு ஏசு வந்து ராஜா இல்லை அப்படின்னு சொல்லி மறுதளிச்சாங்க. இப்போ இந்த உலகத்தை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசாசாகிய சாத்தான். அவன் தான் அடிமைப்படுத்தி வைத்திருக்கான். எவ்வளவோ உலக காரியங்கள் வந்து இந்த உலகத்தில் எவ்வளவோ பாவமான காரியங்கள் வந்து பரவி இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த உலகத்தை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த சாத்தானுக்குரியவங்களா இல்லாட்டி நம்ம ஏசு கிறிஸ்துவுக்குரியவங்களா, அந்த ராஜாவுக்குரியவங்களா?
நீங்கள் எப்படிப்பட்டவங்களா நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களை நீங்களே இந்த நாளில் நீங்கள் சோதிச்சு பாருங்கள். உங்கள் ஆதி நிலைமை எப்படி இருந்தது? நீங்கள் வந்து ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டப்போ நீங்கள் எப்படி இருந்தீங்க? எப்படி ஜெபிச்சிங்க? எப்படி பைபிள் வாசிச்சிங்க? எப்படி ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சீங்க? அதையெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆனால் இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அவருடைய பலனை நீங்கள் ருசி பார்த்த நீங்கள் இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு விஷயம் இந்த நாளில் கூட நீங்கள் யோசித்து பார்க்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் நம்மளுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம்தான் இருக்குது. பிசாசு வந்து எல்லாரையும் விசுவாசத்தில் வந்து அவிசுவாசத்துக்கு வழியாக வந்து அவன் எடுத்துக்கொண்டு போய் கொண்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் வந்து கடைசி நாட்கள்லே மனுஷகுமாரன் விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு சொல்லி தான் வேதம் சொல்லுது. ஒருவேளை நீங்கள் அவருடைய வழிகளை விட்டு நீங்கள் பின்வாங்கி போயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்பொழுதே வந்து ஆண்டவர்கிட்ட, ஆமாம் ஆண்டவரே, நான் உங்களை விட்டு நான் தூரம் போயிட்டேன். ஒருவேளை நீங்கள் வந்து வாலிப நாட்களில் நல்லா வந்து ஊழியம் செஞ்சுருந்துருக்கலாம். ஆனால் குடும்பம்னு வந்ததுக்கப்புறம் வந்து குடும்பத்தை பார்த்து அப்படியே வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி நீங்கள் போயிருந்துருக்கலாம். இப்போ நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கள். ஆண்டவருக்காக எவ்வளோ தூரம் நீங்கள் நின்னீங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா பரிசேயர்களை, அந்த பிரதான ஆசாரியர்களை போல நம்ம வந்து ஆண்டவருக்காக நான் காத்திருக்கேன் நீங்கள் சொல்லிட்டு ஆண்டவர் வர்ற நேரத்தில் நீங்கள் அந்த காரியத்தை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா, ஒருவேளை நம்ம எல்லாருமே ஆண்டவரோட வருகைக்காக நம்ம காத்திருக்கிறோம். அவர் வர்றாருன்னு நான் காத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள அந்த ஆயத்தம் இல்லாமல், உங்களுக்குள்ள அந்த ஆதியின் அன்பு இல்லாமல், நீங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுக்காம நீங்கள் வந்து ஒருவேளை காத்திருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கைவிடப்பட்டவர்களாக தான் மாறுவீங்க. அதனால் நீங்கள் இந்த நாளில் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இயேசுவை வந்து சிலுவையில் அறையும் போது கூட 2 கள்ளர்களை வந்து அவரோட சேர்ந்து சிலுவையில் அறைஞ்சாங்க. அந்த 2 கள்ளர்களில் ஒருவன் வந்து ஏளனம் பண்ணான். நீ ராஜாவாக இருந்தால் நீயே ரட்சித்து கொள்ளலாமே அப்படின்னு சொல்லி ஒரு கள்ளன் ஏளனம் பண்ணான். ஆனால் இன்னொரு கள்ளன் என்னதான் தீமை செய்திருந்தாலும் அந்த கடைசி நேரத்தில் கூட இவர் ஒரு ராஜா, இவர் தேவகுமாரன்றத அவன் உணர்ந்துக்கிட்டான். அந்த கடைசி நேரத்தில் கூட ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் என்னையும் சேர்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறான். அப்போது இந்த 2 பேரோட வித்தியாசம் இதுதான். ஒருத்தன் சரியாக பார்த்தான், இன்னொருத்தன் தவறாக பார்த்தான். இன்றைக்கு உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? தேவனை நீங்கள் பார்க்குற பார்வை எப்படி இருக்குது? நீங்கள் உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்கள். ஒருவேளை இந்த ப்ரோக்ராமை வாலிபர்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் உங்களை பேரண்ட்ஸ் வந்து வளர்த்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல பக்தியில் நீங்கள் வளர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு வந்து வேலை கிடச்சிருச்சு, நல்ல ஒரு ஜாப் கிடச்சிருச்சு, கை நிறைய எனக்கு சம்பளம் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து ஆவிக்குரிய காரியத்தை நீங்கள் மறந்துட்டு உலக பிரகாரமான காரியத்தில் வந்து நீங்கள் வந்து ஈடுபட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பும்படியாக ஆண்டவர் உங்களை அழைக்கிறாரு. ஏன்னா வந்து உலகத்தின் காரியங்கள் அநேகமாக உலகத்தில் வந்து அதோட சிற்றின்பங்களும் அதோட சந்தோஷங்களும் அதிகமாக பெருகி இருக்குது. எங்கே போனாலுமே வந்து அந்த காரியங்கள் அதிகமாய் வந்து பரவி இருக்குது. இந்த நாட்களில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பரிசுத்தமாய் வாழ்வதுங்கிறது வந்து மிகவும் கடினமான ஒரு விஷயம். ஆண்டவரை பின்பற்றி வாழ்கிறதுன்றது மிகவும் கடினமான விஷயம். நீங்கள் உங்களை நீங்களே, வாலிப பிள்ளைங்க, நீங்கள் உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்கள். ஒரு நாட்களில் நீங்கள் நல்ல ஒரு சண்டே ஸ்கூல் அட்டன் பண்ணியிருந்துருக்கலாம், பிபிஎஸ் அட்டன் பண்ணியிருந்துருக்கலாம், நல்ல ப்ரேயர் பண்ணியிருந்துருக்கலாம், ஏன் சர்ச்சில் கூட நீங்கள் வந்து ப்ரேயர் எடுத்திருந்துருக்கலாம், வர்ஷிப் எடுத்திருந்துருக்கலாம். இப்படிப்பட்ட இன்வால்மெண்ட்டோடலாம் நீங்கள் இருந்திருக்கலாம், ஒரு ஃபெல்லோஷிப்பில் நீங்கள் இருந்திருந்துருக்கலாம். ஆனால் இப்போ வந்து நீங்கள் ஜாப் கிடச்சி வேறு இடத்துக்கு போய் அங்கே உள்ள சர்க்கிளில் நீங்கள் சேர்ந்து அங்கே உள்ள பிள்ளைங்களோட வந்து அங்கே உள்ள உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபட்டு, முதல்ல உங்களுக்கு அது ஒரு தவறாக வந்து தெரிஞ்சிருக்கும், ஒரு சாதாரண ஒரு கில்ட்டாக தெரிஞ்சிருக்கும். அப்புறம் நீங்கள் அதில் ஈடுபட உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாகவே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்படி நீங்கள் பாவத்துக்குள்ளே நீங்கள் போய் ஆண்டவரை நீங்கள் அவமானப்படுத்துகிறவங்களா இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, அன்றைக்கு வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் இல்லை, அந்த பிரதான ஆசாரியர்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் மட்டும் இல்லை, இந்த 6வது வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு, மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால், தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறையிறாங்கன்னு சொல்கிறாரு. அது எதை சொல்கிறாரு அப்படின்னா,
உங்களுடைய செய்கைகள், ஒருவேளை நீங்கள் ஆதியில் நான் ஆண்டவர்னால் எனக்கு ஜீசஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் இப்போ அப்படி இருக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு லைஃப் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்கன்னா நீங்கள் ஆண்டவரை மறுதளிச்சிட்ருக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த 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 நாட்களில் இந்த உலகத்தில் வந்து அநேக சோஷியல் மீடியாக்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தவறான டாக்ட்ரின்ஸ்லாம் நிறையா பரவிட்டுருக்குது. நான் ரீசெண்ட் டேஸில் ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் யூத் வந்து நிற்கிறாங்க. அந்த குரூப் ஆஃப் யூத் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கப்படுது. ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் அந்த இருந்தப்போ ஏவாள் பண்ணது சரியா தவறா, அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டது சரியா தவறா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கப்படுது. அப்போது சாத்தான் வஞ்சித்து தான் வந்து ஏவாள் வந்து வஞ்சிக்கப்பட்டாளா, சாத்தான் சொல்லி தான் வஞ்சிக்கப்பட்டாளா, இது உங்களோட வியூஸ் வந்து என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஏவாள் மேலே அந்த சாத்தான் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு ஆள் தான் வந்து பைபிளில் கொடுத்தது வந்து சரி அப்படின்னு சொல்லி வந்து உட்கார்றாரு. அங்கே ஒரு 10 பேர் இருக்காங்க, அதில் 9 பேர் வந்து சரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து என்ன காரணம் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு பக்கம்தான் தெரியும், கடவுளோட பக்கம் மட்டும்தான் நம்ம கேட்டிருக்கோம். சாத்தான் பக்கம் என்ன சொல்கிறான், அவன் என்ன சொல்கிறான்னு நம்ம வந்து என்ன செய்யலை, இன்னும் கேட்கலை. 2 பக்கமும் விசாரித்தா மட்டும்தான் சரி எதுன்றது என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு தவறான ஒரு டாக்ட்ரின். இது நிமித்தம் வந்து நிறைய பேர் என்ன செய்யப்படுவாங்க, விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறவங்க என்ன செய்யப்படுவாங்க, பின்னோக்கி இழுக்கப்படுவாங்க. அதனால் வாலிப பிள்ளைங்களே, உன் வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினைன்னு தான் ஆண்டவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. நீ ஆண்டவரை நினைச்சாலே போதும், ஆண்டவரை நீ நினைக்கணும், ஆண்டவருடைய பாதையில் நீ நடக்கணும். ஆண்டவரை வந்து நீ ஆதியில் நீ எப்படி ஆண்டவருக்கு தேடி வந்தியோ, உனக்கு எவ்வளோ தூரம் வந்து உன் வாழ்க்கையில் அவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஏன் இப்போ இருக்கிற உன்னோட ஜாப் கூட அவர் கொடுத்த ஜாபாக தான் இருந்திருக்கும். உனக்கு வந்து நல்ல பெற்றோர்களை கொடுத்துருக்கிறாரு, ஏன் நல்ல சுகத்தை கொடுத்துருக்கிறாரு, எத்தனையோ காரியங்களை வந்து நீ கேட்கும்போது அவர் தந்திருக்கிறார்ல. ஆனால் இப்போ வந்து நீ எல்லாவற்றையும் அனுபவித்து எல்லாவற்றையும் ருசித்து பார்த்துட்டு நீ இப்போ ஆண்டவர் வேண்டான்னு சொல்லி உலகத்துக்கு பின்னாடி நீ போன அப்படின்னா இந்த நாளில் நீ மனம் திரும்பு. ஏன்னா இப்போ நீ மனம் திரும்பலை அப்படின்னா ஒருவேளை வந்து மனுஷகுமாரன் சீக்கிரம் வருகிற நாள் வருது, அது வரைக்கும் நீ நாளைக்கு நீ தள்ளி போட்டுட்டேன்னா அவர் வரும்போது நீ என்ன செய்யப்பட்டுருவ, கைவிடப்பட்டுருவ. அந்த அந்த பிரதான ஆசாரியர்களைப் போல, இஸ்ரவேல் ஜனங்களைப் போல தங்களுடைய ராஜாவையே அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, மறுதளித்தது போல உன்னுடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை நீ என்ன செய்யாத, மறுதளிக்காத. நீங்கள் உங்களுடைய ராஜாவை என்ன செய்யாதீங்க, மறுதளிக்காதீங்க. இந்த நாளில் நம்ம அதை தான் நம்ம தியானித்திருக்கிறோம். பரிசேயர்கள் எவ்வளவோ படித்தும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து எல்லா நேரங்கள்லேயும் அந்த பைபிளில் உள்ள அந்த பழைய ஏற்பாட்டை வந்து அவங்க வந்து ஃபுல்லாக படித்து வைத்திருந்தாங்க. அப்படி அந்த படித்து வைத்திருந்தோம். ஏசாயா தீர்க்கதரிசியில் தான் ஆண்டவர் வருகையை குறித்து சொல்லியிருக்குது. ஆனாலும் அவங்க வந்து அதை ஆண்டவர் வரும்போது அதை என்ன செஞ்சிடுறாங்க, அவங்க தவற விட்டுறாங்க. அவங்களுடைய கண்கள் சரியாக பார்க்கலை, அவங்க கண்கள் குருடாக இருந்தது, அவங்க வந்து ஆவியிலே பலன் இல்லாதவர்களாக இருந்தாங்க. இந்த நாளில் கூட உங்களுக்கு ஆவியில் பலன் இல்லாமல் நீங்கள் ஏசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறவங்களா, அவரை அவமானப்படுத்துகிறவங்களா, உங்களுடைய பாவமான செய்கைகளினால் உங்களுடைய செயல்களினால் நீங்கள் அவமானப்படுத்துகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த நாளில் நீங்கள் வந்து உங்களோட ஆதி அன்புக்கு நீங்கள் திரும்பும்படியாக ஆண்டவர் உங்களை அழைக்கிறாரு. ஆதி அன்பை விட்டாயின்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் ஒரு சபையை நோக்கி சொல்லுகிறார். அதே போல் தான் இந்த நாள்லேயும் உங்கள்கிட்ட ஆண்டவர் உங்களை வந்து ரிமெம்பர் பண்ண சொல்கிறாரு, உங்களை ஞாபகப்படுத்த சொல்கிறார். நீ ஆதியில் எப்படி இருந்தன்றதை நீ ஞாபகப்படுத்தி பாரு, நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தன்றதை ஞாபகப்படுத்தி, என்னைய ரசித்து நீ வாழ்ந்த வாழ்க்கையை ஞாபகப்படுத்திப்பார், என்னோடு நீ உறவாடின வாழ்க்கையை நீ ஞாபகப்படுத்திப்பார். நீ அப்படி இருந்த இப்போ நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டுருக்க, ஆண்டவரே இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு சும்மா நார்மலாக சர்ச்சுக்கு மட்டும் நீ சண்டே போயிட்டு வந்துட்டுருக்கிற ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கியா? இந்த நாளில் ஆண்டவர் சொல்ல, உனக்காக தானே நான் மறித்தேன், உன்னுடைய பாவங்களுக்காக தானே மறித்தேன், உன்னை நான் மீட்டு கொண்டேன்ல, மீட்டு கொண்டதுக்கப்புறமும் நீ ஏன் திருப்பி என்னை மறுதளிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து கேட்குறாரு. ஒருவேளை இந்த வேலையில் நீங்கள் வந்து அதை நினச்சி நீங்கள் வந்து
நான் மறுதளிச்சிட்டேன், என்னோடய செய்கைகளில் பாவமான காரியங்கள் தப்புன்னு தெரியுது, ஆனால் என்னால் செய்யாமல் இருக்க முடியலை அப்படின்னு சொல்லி, இல்லை ஆண்டவர் மேலே நான் ஒரு கட்டத்தில் நான் ரொம்ப அன்பு வைத்திருந்தேன், ஆனால் இப்போ எனக்கு அந்த அன்பு இல்லை, இப்பொழுது என் குடும்பம் தான் எனக்கு பெருசாக தெரியுது அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நீங்கள் நினச்சி இப்போ ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வேளையில் நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் உங்களை விடுதலை செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கட்டாயம் கொடுப்பாரு. அந்த பிரதான ஆசாரியர்களைப் போல, இஸ்ரவேல் ஜனங்களைப் போல, தங்களுடைய ராஜாவையே அவங்க சிலுவையில் அறைந்தது போல் இனிமேல் நீங்கள் நம்ம இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யாதீங்க, நீங்கள் சிலுவையில் அறையாதீங்க. நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஏசப்பா, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. இந்த வேளையில் கூட தகப்பனே இந்த செய்தியை கேட்டு ஆண்டவரே ஏசப்பா தங்களுடைய இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் ஆண்டவரே உம்மிடத்தில் ஆண்டவரே அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. ஒருவேளை ஆண்டவரே ஏசப்பா அவங்க ஆதியின் அன்பை விட்டு விலகினவர்களாக இருந்தால் இப்பொழுதே அவங்க மேலே நீங்கள் ஆண்டவரே உம்முடைய கரத்தை நீட்டும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்கள் மறுபடியுமா ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவங்க மேலே நீங்கள் உடுத்து வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒரு கிறிஸ்தவர்களாய் பரம்பரையாய் ஆண்டவரே பாரம்பரியமாய் கிறிஸ்துவை ஆண்டவரே ஃபாலோ பண்ணுறவங்களா அல்ல ஏசப்பா. உண்மையாகவே ஆண்டவரே உண்மை உணர்ந்து உண்மை ருசிக்கிறவர்களாய் ஆண்டவரே மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க இன்னும் அதிகமாக உண்மை ஆண்டவரே ஏசப்பா உண்மை ருசி பார்த்து பலனடைய நீங்கள் கிருபை தாங்க. இன்றைக்கும் இனிமேல் ஆண்டவரை மறுதளிக்காமல் உண்மை அவமானப்படுத்தாமல் சிலுவையில் மறுபடியும் அறையாமல் இருக்க நீங்கள் கிருபை தாங்க. நீங்கள் அப்படி செய்கிறக்கா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.